பிரைஸ் லார்ட். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட பேசவிருக்கிற காரியம் என்ன அப்படின்னா, உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது. என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னிடத்தில் பழுதொன்றும் இல்லை. ஆண்டவராகிய கர்த்தர் மணவாட்டியாகி நம்மை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னிடத்தில் பழுதொன்றும் இல்லை. இந்த நாட்கள்ல தேவனுக்கு பிரியமா இருக்கக்கூடிய மணவாட்டியாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை நாம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, என் பிரியமே அவர் அப்படி சொல்றார் அப்படின்னா, அந்த வார்த்தையினுடைய அன்பினுடைய வெளிப்பாடு எப்படியா இருக்கிறது. ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியின் இடத்துல எவ்வளவு அன்பு வைத்திருப்பாரே, ஆனால் அவர் நம்மளை பார்த்து சொல்லுவார், என் பிரியமே நீ பூரண ரூபவதி. நீ பூரண ரூபவதி அப்படின்னு சொல்றார் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுவரையும் உங்களிடத்துல ஏதாவது பழுதுகள் இருந்துச்சுன்னா, ஒரு குறைபாடோடு கூட நீங்கள் இருந்திருப்பீர்களே, ஆனால் ஆண்டவங்களை பார்த்து சொல்றார், நீ பூரண ரூபவதி, நீ பூரணம் அல்லாதவள் அல்ல, நீ பூரணம் அல்லாதவன் அல்ல, நீ பூரண ரூபவதி, உன்னிடத்தில் பழுதொன்றும் இல்லை. இது வரைக்கும் இந்த உலகம் காண்கிறதான ஏதாவது மிஸ்டேக், ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ஃபால்ட், ஏதாவது டிஃபால்ட் நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றார், அவர் நம்ம இடத்துல வந்தபடினால உங்கள் பழுதுகளை அவர் நீக்கி பழுதற்ற ஆட்டுக்குட்டியாகிய அவர் உங்களையும் பழுதில்லாது மாற்றினபடினால் அவர் சொல்றார், நீ உன்னிடத்தில் பழுதொன்றும் இல்லை, நீ சம்பூரண ரூபவதி. அன்றாகி நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசிங்க. நீங்கள் பூரண ரூபவதியாய் சம்பூர்ணமான பழுதற்ற ஜீவமாய் ஆண்டவருக்கு ஜீவியம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நான் உங்கள் டேனி. ஆமென்.